நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறாங்க. இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச நியூஸ் தான். இப்ப ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல கமல்ஹாசன் அவர்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இப்ப நம்ம சூப்பர் ஸ்டாருமே பார்த்தீங்கன்னா இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதாவது சூப்பர் ஸ்டார் இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜ்கமல் பிலிம்ஸும் ரெச்சேனும் சேர்ந்து ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. அந்த படத்துல தான் நாங்களும் கமல்ஹாசனும் சேர்ந்து ஒரு படம் நடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா அந்த படத்துக்கான டைரக்டர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறது கிடையாது. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியால லோகேஷ் கனகராஜ் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட நியூஸ்ல வந்தது. ஏன் நம்ம கூடவே சொல்லியிருந்தோம். சரி அதெல்லாம் விட்டுருங்க. இப்ப சூப்பர் ஸ்டாரே வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இன்னும் வந்து டைரக்டர் கன்ஃபார்ம் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா நிறைய டைரக்டர்ஸ் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இப்ப சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா அகைன் ஒரு ரூமர் ஒன்று போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து முழுக்க ரூமர் தான். அதாவது பிரதீப் ரங்கநாதன் வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ண போறாரு. பிரதீப் ரங்கநாதன் டைரக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து பார்த்தா முழுக்க ரூமர் தான், கன்ஃபார்ம்டாலாம் எடுத்துக்காதீங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டாரையும் கமல்ஹாசனையும் வச்சு எந்த டைரக்டர் டைரக்ட் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா என்னோட சாய்ஸ் வந்து ஒன்னு லோகேஷ் கனகராஜ் அல்லது நெல்சன், இவங்க ரெண்டு பேர்த்துல யாராச்சும் ஒருத்தவங்க பண்ணா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். தளபதி விஜயுடைய ஜனநாயகன் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த படத்துக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எடிட்டிங் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. இனிமே பார்த்தா டப்பிங் ஒர்க் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணல. ஒரு சில ஆர்டிஸ்ட்ங்க மட்டும் தான் டப்பிங் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய அடுத்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான். அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து வர தீபாவளிக்கு வரப்போகுது அப்படிங்கறதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். சோ இப்ப இந்த ஜனநாயகன் திரைப்படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் திரைப்படம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் திரைப்படமா தான் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சுருக்கமா சொன்னா டிவிகே உடைய ஒரு படமா தான் இந்த ஜனநாயகன் வந்து இருக்க போகுது. அந்த வகையில படத்துடைய கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் சொல்ல போறாங்க. ஒரு பிக் மெசேஜோட சொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுவும் பர்டிகுலர் அந்த கிளைமேக்ஸ் சீன் வந்து ஒரு பெஸ்ட் கிளைமேக்ஸ் சீனா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு இது எந்த அளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அதே மாதிரி படத்துடைய எடிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. இந்த படம் வந்து முழுக்க தளபதியோட படமா தான் இருக்க போகுது. தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு ட்ரீட்டான திரைப்படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்டர் சூர்யாவுடைய கருப்பு திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்துக்கு சாய் அப்படிங்கறத மியூசிக் ஒர்க் பண்றாரு. சோ இப்ப இந்த கருப்பு திரைப்படத்துக்கான ரிவ்யூ ரெக்கார்டிங் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சாய் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அண்ட் இது போக இந்த கருப்பு திரைப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் வந்து இருக்கு. ஒரு 10 நாள் பக்கம் பேட்ச் ஆஃப் ஷூட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. சோ அந்த பேட்ச் ஆஃப் ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சென்னையில ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆயுத பூஜா ஸ்பெஷலா படத்துல இருந்து ஒரு அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த அப்டேட் வந்து படத்துல ரிலீஸ் டேட் அப்டேட் தான் அப்படிங்கறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சோ ஆயுத பூஜாக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. இன்னும் பாத்தீங்கன்னா அப்டேட் வரல. அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா அடுத்த மாசத்துல படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ பேக் டு பேக் அப்டேட்ஸ் கருப்பு திரைப்படத்துல இருந்து காத்துட்டு இருக்கு. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஜியானு விக்ரமுடைய அடுத்த ப்ராஜெக்ட பத்தி போன தடவை போட்ட வீடியோல நம்ம சொல்லியிருந்தோம். ரைட்டர் விஷ்ணு யாதவன் அவர் தான் அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கறதையுமே சொல்லியிருந்தோம். சோ இந்த படத்துக்கான பவுண்டர் ஸ்கிரிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெடி ஆயிருச்சு. அண்ட் இந்த படத்துக்கான ப்ரே ப்ரொடக்ஷன் நோக்கமே பாத்தீங்கன்னா சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் சீக்கிரமாவே இந்த ப்ராஜெக்ட்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த ப்ராஜெக்ட் வந்து வேல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வேல்ஸுக்கு பதிலா வேற யாராச்சும் படத்தை ப்ரொடியூஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ யார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இது போக இந்த திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆக்டர் கவின் அண்ட் நயன்தாரா இவங்க ரெண்டு பேரையும் கேஸ்ட் பண்றதுக்கான டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஃபீமேல் லீட் பண்றதுக்கும் கவின் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றதுக்கும் டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இப்போதைக்கு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபைனலைஸ் ஆகல. அவங்க கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ரவி மோகனுடைய தனி ஒருவன் 2 திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப ரீசெண்டா மோகன் ராஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவென்ட்ல ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருக்காரு. சோ ஏன் இந்த தனி ஒருவன் 2 வந்து டிலே ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட பட்ஜெட் வந்து கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டா இருக்கு. அண்ட் அதே மாதிரி ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் அதே மாதிரி இப்ப வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட்க்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்ல எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது என்ன ப்ரோ மார்க்கெட் அப்படின்னு கேட்டீங்கன்னா
ரவி மோகனுடைய மார்க்கெட் பத்தி தான் அவர் சொல்றாரு. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சதுதான், இப்ப பேக் டு பேக் ஃபெயிலியர் திரைப்படங்கள் தான் ரவி மோகன் கொடுத்துட்டு இருக்காரு. சோ இப்படி இருக்கிற பட்சத்துல தனி ஒருவன் 2 அப்படிங்கிற பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் இப்போதைக்கு பண்ண முடியாது. அண்ட் அதே மாதிரி மோகன் ராஜாக்குமே பாத்தீங்கன்னா பெரிய அளவுல இப்போதைக்கு மார்க்கெட் இல்ல. சோ இப்ப ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ரவி மோகன் பேக் டு பேக் நிறைய படங்கள் பண்ண போறாரு. சோ இதெல்லாம் அவருக்கு மறுபடியும் நல்ல ஹிட் திரைப்படங்கள் அமைஞ்சு அவருக்கு மறுபடியும் ஒரு பெரிய மார்க்கெட் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்ப சீக்கிரமா அந்த ப்ராஜெக்ட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. சோ இவரு சொல்றத வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த தனி ஒருவன் 2 ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுமே ஃபியூச்சர்ல தான் நம்மளுக்கு தெரிய வரும். சோ என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆக்டர் அருண் விஜயோடைய ரெட்டத்தல திரைப்படத்துல இருந்து ஒரு அப்டேட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த வகையில படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா செப்டம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதுவே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அந்த பாட்டுக்கான டைட்டில் பாத்தீங்கன்னா கண்ணம்மா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த பாட்டை பாத்தீங்கன்னா ஆக்டர் தனுஷ் அவரு தான் பாடி இருக்காரு. சோ கண்டிப்பா ஒரு நல்ல வைபோட ஒரு நல்ல பாட்டா அந்த பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அதே மாதிரி ரெட்டத்தல திரைப்படத்துல இப்ப டீசர் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் சிங்கிளுமே ரிலீஸ் பண்ண போறாங்க. ஆனா இன்னுமே பாத்தீங்கன்னா படத்தோட ரிலீஸ் டேட்டை லாக் பண்ணாம தான் இருக்காங்க. சோ அதுக்கான காரணம் உங்களுக்கே தெரிஞ்சதுதான், படத்துக்கான ஓடிடி ரேட்ஸ் இன்னும் சால்வ் ஆகல. சோ ஒன்ஸ் அந்த ஓடிடி டீல் சைன் ஆன உடனே படத்தோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடுவாங்க. சோ இந்த ரெட்டத்தல திரைப்படத்தை எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். லோகா சாப்டர் 1 சாந்திரா இந்த படத்தை யாராலுமே மறக்க முடியாதுங்க. யார் 30 கோடி பட்ஜெட்ல எடுத்து இப்ப 250 கோடி ரூபாய் படம் பாத்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிருக்கு. அண்ட் ஓவர்சீஸ்ல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த லோகா திரைப்படம் 100 கோடிக்கு மேல கலெக்ட் பண்ணிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்னு கிடைச்சிருக்கு. இது வரைக்கும் ஓவர்சீஸ்ல இவ்வளவு கலெக்ட் பண்ண முதல் மலையாள திரைப்படமா இந்த லோகா திரைப்படம் தான் இருக்கு. சோ இந்த லோகா திரைப்படத்துடைய இந்த பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து இந்த படத்துடைய அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் அந்த வகையில நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த லோகா திரைப்படத்துக்கு மொத்தமா 5 சாப்டர்ஸ் எடுக்க போறாங்க அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். சோ இப்ப இந்த படத்துடைய டைரக்டரான டொமினிக் அருண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோகா சாப்டர் 2 பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸ் உடைய கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இந்த பார்ட் 1ல பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸ் ஒரு கேமியோ பிளே பண்ணிருப்பாரு, ஒரு மெஜிஷியன் கேரக்டர்ல இருந்திருப்பாரு. சோ இந்த சாப்டர் 2ல பாத்தீங்கன்னா டொவினோ தாமஸ் உடைய பேக் ஸ்டோரி என்ன, அவரு யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா லோகா சாப்டர் 2 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் லோகா சாப்டர் 3 பாத்தீங்கன்னா துல்கர் சல்மானுடைய கதையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ துல்கர் சல்மான் பாத்தீங்கன்னா இந்த திரைப்படத்துல போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ்ல ஒரு கேமியோ கொடுத்திருந்திருப்பாரு. கத்தியை வச்சு சண்டை போடக்கூடிய ஒரு நிஞ்சா மாதிரி கேரக்டர்ல வந்திருப்பாரு. சோ அவருடைய கேரக்டர் என்ன, அவருடைய பேக் ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படமா லோகா சாப்டர் 3 இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் சீக்கிரமா சாப்டர் 2க்கான ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுக்கான ஆபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வருதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்டர் ஏகே உடைய குட் பை லக்லி திரைப்படத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப இந்த திரைப்படத்தை நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்தியால மட்டும் இந்த படம் அவைலபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும், இளையராஜாவுடைய அந்த ஒரு கேஸ் தான். சோ அவருடைய சாங்ஸ் இந்த குட் பை லக்லி திரைப்படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. சோ அதுக்காக இளையராஜாக்கள் பாத்தீங்கன்னா கேஸ் போட்டிருந்தாரு. சோ இப்ப இந்த குட் பை லக்லி திரைப்படத்துல இருந்து அந்த சாங்ஸ்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் இப்ப ரிமூவ் பண்றதுக்காக இப்போதைக்கு குட் பை லக்லி திரைப்படம் நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ ஒன்ஸ் அந்த சாங்ஸ்லாம் ரிமூவ் பண்ண உடனே மறுபடியும் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ இந்த குட் பை லக்லி கான்ட்ரோவர்சி பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஏகே உடைய விண்டேஜ் திரைப்படமான அட்டகாசம் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 31ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. சோ கரெக்டா தீபாவளி முடிஞ்சு 10 நாள் கழிச்சு இந்த அட்டகாசம் திரைப்படம் பாத்தீங்கன்னா ரீ ரிலீஸ் ஆக போகுது. சோ இத பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க.